நம்ம சமூகத்தில் நல்லவங்களை விட கெட்டவங்களை தான் நம்ம அதிகமாக கொண்டாடுறோம். இங்கே கெட்டவன் அப்படின்னு சொல்கிறது இந்த முறைகேடாக பணம் சம்பாதிக்கிறவன், சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவன், அந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம சமூகம் என்ன மாதிரி பட்டப்பெயர்கள் கொடுக்குறாங்க. அவன் விவரமான ஆள்ப்பா, திடீர்னு அமைச்சரோட அறிமுகம் கிடச்சிது, அதை வச்சுட்டு பாரு காரு பங்களான்னு கட்டிட்டான் அப்படின்னு நம்ம பாராட்டுறோம். அவன் குறுக்கு வழியில் தான் முன்னேறி இருக்கான்னு தெரிஞ்சும் நம்ம அவனை பாராட்டுறோம். அவனை மாதிரி நம்மளால் ஆக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறோம். இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சமூகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் விவரமானவனாக இருக்கணும், சூதானமாக இருக்கணும், சுட்டிப்பாக இருக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த வகையில் நீங்கள் பணம் சம்பாதிச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். இதைத்தான் இந்த சமூகம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவே இங்கே நல்லவனுக்கு பேர் என்ன? நேர்மையான வழியில், எந்த விதமான குறுக்கு வழியிலையும் போகாமல் நேர்மையாக உண்மையாக உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய பேர் என்ன? அவன் ஏமாளிப்பா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் கையால் ஆகாதவன், கிடைச்ச வாய்ப்பை கூட அவனால் பயன்படுத்திக்க முடியல, இவ்வளோ சம்பாதிக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு அவனும் சம்பாதிக்க மாட்டேங்கிறான், நம்மளையும் சம்பாதிக்க விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நல்லவங்களை நம்ம அடையாளப்படுத்துகிறோம். இன்றைக்கி சமூகமே அப்படி தான் இருக்குங்கிறதுனால இந்த சமூகத்திலிருந்து மேலெழுந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்களும் இப்படித்தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கேள்விப்படுற ஒரு 3 பெயர்கள், அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவங்களுக்கு பின்னணி என்ன, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடந்த ஒரு வாரமாக அந்த பெயரைத்தான் நம்ம தினசரி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அதற்கு பிறகு அடுத்த கட்ட ரெய்டுகள் நடக்கும்போது தான் இந்த பெயர்கள் நம்மளுக்கு தெரிய வருது. ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு ஒருத்தர், அவர் தயாரிப்பாளர். ரத்தீஷ்னு ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டால் அவர் யார் என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர், அன்பில் மகேஷ் அவர்களுடைய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரத்தீஷோட தகுதி அப்படிங்கிறது என்ன? இந்த 2 அரசியல்வாதிகளுடைய அறிமுகம் கிடைத்தது மட்டும்தான் அவருடைய தகுதி. அதற்கு அடுத்த ஒரு நபர் விக்ரம் ஜூஜு அப்படின்னு ஒரு நபர். அவர் நேற்றுலேருந்து தான் அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லாருக்கும் அவரும் நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ், விக்ரம் ஜோஜு இவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 30-32 வயசு இருந்தாலே அதிகம். ஆனால் இந்த வயசுக்குள்ளே இவங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், இவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்கள், இதையெல்லாம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அதை நினச்சி பார்க்கக்கூட முடியாது. நம்ம வாழ்நாள் முழுவதும் உழைச்சாலுமே இவங்க இன்றைக்கி எட்டியிருக்கிற உயரத்தை கூட நம்மளால் எட்ட முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தை ஓட்டுறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மே மாதம், ஜூன் மாதம் இரண்டும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூடிய மாதம், காலேஜ் ஃபீஸ் கட்டக்கூடிய மாதம். இன்றைக்கி எல்கேஜி படிக்கிற குழந்தைய வச்சுருக்கிறவங்கலேருந்து +2 படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்களை வச்சுருக்கிறவங்கள வரைக்கும் இந்த 2 மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரத்த கண்ணீர் விடாத நாளே இருக்காது. அதுதான் உண்மை. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கணும், நோட் புக் வாங்கணும். இந்த மாத செலவுகளுக்கு அவன் வாங்கக்கூடிய கடனை தான் இன்னும் அடுத்த 1 வருஷத்துக்கு அவன் கட்டிக்கிட்டு இருப்பான். இதுதான் இன்றைக்கி சராசரி மிடில் கிளாஸோட வாழ்க்கை. ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள், ஊர் அடித்து உலையில் போட்டு கொள்ளை அடித்த பணம், சட்டத்துக்கு விரோதமாக சம்பாதிச்ச பணம், இப்படியெல்லாம் பணத்தை வச்சு இவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு துணை இயக்குனராக, உதவி இயக்குனராக சினிமா உலகத்துக்கு அறிமுகமாகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? கலைஞர் குடும்பத்தில் வாக்கப்பட்டு போகிறாரு. கலைஞருடைய மூத்த மகன் மூகா முத்துவுடைய பேத்தியை இவர் மணந்து கொள்கிறார். இவரும் வசதியானவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரே நேரத்தில் 4 படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியானவரா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்திலேயே யாருமே அப்படி கிடையாது. இன்னைக்கு பழம் தின்னு கொட்டை போட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் கூட ஒரு நேரத்தில் ஒரு படத்தை எடுத்து அதை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணால் போதுங்கிற நிலைமைக்கு இருக்காங்க. ஆனால் 30 வயசு கூட ஆகாத ஆகாஷ் பாஸ்கரன், சினிமாவில் எந்த விதமான அனுபவமும் இல்லாத ஆகாஷ் பாஸ்கரன் ஒரே நேரத்தில் 4 படம் எடுக்கிறார். அந்த 4 படங்களும் தமிழகத்துடைய முக்கிய கதாநாயகர்களை வைத்து. எங்கிருந்து பணம் வந்தது? எப்படி இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பணம் வந்தது? சரி, பணம் இருந்தது அப்படின்னா யார் வேணால் எந்த தொழில் வேணாலும் செய்யலாமா? ஆனால் இங்கே அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு. யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன்? எப்படி ஒட்டுமொத்த திரையுலகமும் இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கு?
பணம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து சிவகார்த்திகேயனும் தனுஷும் கால் ஷீட் கொடுத்துருவாங்களா? என்கிட்ட 200 கோடி இருக்குப்பா, வாப்பா வந்து படம் எடுக்கலாம் அப்படின்னு நான் போய் நின்னா எனக்கு கால் ஷீட் கொடுத்துருவாங்களா? என்ன யார் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்களா? அப்போ இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சக்தி அதுதான் இங்கே முக்கியம். ஆகாஷ் பாஸ்கரனை முன்னாடி நிறுத்திட்டு அவங்க பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ரத்தீஷ். யாருப்பா இந்த ரத்தீஷ், திடீர்னு ஒரு கேரக்டர் புதுசாக சம்மந்தமே இல்லாமல் வருதே அப்படின்னு அந்த பையனை பற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேடினா, திருச்சியில் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் நம்மள மாதிரி, அவங்க அப்பா அம்மாவும் வந்து நான் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டி தான் இந்த பையனை படிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பையன் இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய அறிமுகம் கிடைத்ததுக்கு பிறகு இன்றைக்கி என்ன பண்ணுறான், டாஸ்மார்க் எனும் அரசு நிறுவனத்துடைய எம்டி, மேனேஜிங் டைரக்டர், அந்த எம்டிக்கு இந்த பையன் உத்தரவு போடுறான். யார் இந்த பையன் தெரியாது. எப்படி இவனுக்கு அந்த அதிகாரம் வந்தது தெரியாது. இவனுடைய உத்தரவை கேட்க வேண்டிய அவசியம் வந்து டாஸ்மாகுடைய நிறுவனத்துடைய எம்டிக்கு வந்து எதற்கு வருது தெரியாது. ஒரு அரசாங்க நிறுவனத்துடைய எம்டி எந்த விதமான அரசு பதவியும் இல்லாத அதிகாரமும் இல்லாத ஒரு சின்ன பையன்கிட்ட அவங்கிட்ட வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரியுதா? இந்த ரத்தீஷ் யாரு? உதயநிதியோடைய ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவங்க எப்பேற்பட்ட ஆட்டத்தை ஆடியிருக்காங்க. அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வருது. அப்படி ரெய்டுக்கு வரும்போது வீட்டை பூட்டிட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ தைரியம் இருக்கும், எவ்வளோ பெரிய பின்புலம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு பிறகு வந்து நேற்றுலேருந்து இன்னொரு நபருடைய பெயர் வெளியில் வருது. அந்த பையன் யார் அப்படின்னா விக்ரம் ஜோஜு. யாரா இந்த விக்ரம் ஜோஜு? என்னடா நாங்கள் வந்து திமுகவுக்கு தாண்டா ஓட்டு போட்டோம், ஸ்டாலினுக்கு தாண்டா ஓட்டு போட்டோம், உதயநிதிக்கு தாண்டா ஓட்டு போட்டோம், அவங்க தாண்டா வந்து எங்களை ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சா இல்லை அவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு மேலே நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேர் வந்து வெளியில் வராங்க. அந்த விக்ரம் ஜோஜு தன்னுடைய வாட்ச் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வாட்சுகளுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? $25 மில்லியன். அது கணக்கு போட்டால் 200 கோடிக்கு மேலே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 200 கோடிக்கு மேலே வெறும் வாட்ச் மட்டுமே வாங்கியிருக்கானாமா. நம்ம இங்கே வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்றைக்கி நிலைமை. நம்ம தானே ஓட்டு போட்டு இவங்களுக்கு தேர்ந்தெடுத்தோம், நம்ம தானே ஓட்டு போட்டு இவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்தோம். நம்ம கொடுத்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி இருக்காங்க, அதிகாரத்தை கொடுத்த நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். நேற்று சவுக்கு சங்கர் வீடியோவில் கூட பார்த்தேன். 85 லட்சம் ரூபா மதிப்புள்ள 1 லிட்டர் விஸ்கி வாங்கியிருக்காராமா. ஒரே 1 லிட்டர் விஸ்கி, ஒரே ஒரு பாட்டில், அரை மணி நேரத்துக்குள்ளே அதை முடிச்சிடலாம். அப்படி குடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே அதை பாத்ரூம்க்கே போயிடும். அதுக்கு 85 லட்சம் ரூபா. எவன் அப்பா வீட்டு காசு? இந்த டைலாக் ஞாபகம் இருக்கா? உதயநிதி கேட்டாரே, எவன் அப்பா வீட்டு காசை கேட்குறோம், எங்கள் அப்பா வீட்டு காசு தான் நீ கொடு அப்படின்னு கேட்டார். இல்லை, இதெல்லாம் எவன் அப்பா வீட்டு காசுடா? எப்படா நீங்கள் எப்படியெல்லாம் சம்பாதிச்சிங்க? 1 லிட்டர் விஸ்கி வந்து 85 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஏதுடா பணம்? $25 மில்லியன் வாட்ச் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஏதுடா பணம்? எப்படா உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்தது? இந்த தகவல்களை எல்லாம் கேட்க இதை பற்றி பேச நம்மளுக்கு பயங்கரமாக வந்து பிபியெல்லாம் ஏறுது. நம்மளால் ஜீரணிக்கவே முடியல. மக்களை வந்து எவ்வளவு முட்டாளாக நினச்சிருந்தா, மக்களை வந்து எவ்வளவு மடையர்களாக நினச்சிருந்தா இவங்க இப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்கன்னு பாருங்கள். எங்களை யாராலும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த ஆணவம் இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களை இப்படியெல்லாம் செய்ய வைக்கிது. அந்த ஆணவத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தது யாரு? நீங்களும் நானும். நம்ம தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம், நம்ம தான் அனுபவிக்கிறோம். நம்ம இதை பற்றி எவ்வளோ நேரம் வேணாலும் புலம்பலாம், நம்மளால் புலம்பத்தான் முடியும். ஆனால் இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமலாக்கத்துறையுடைய ரெய்டு, இதற்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த மேல் நடவடிக்கைகள். இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கிற ஊழல். எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாகில் ஊழல் நடக்குது அப்படின்னு. இதற்கு வந்து பெருசாக வந்து ஆதாரம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அமலாக்கத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்திருக்காங்க. மற்ற வழக்குகள் மாதிரி இல்லாமல் இந்த ஃபைலை தூக்கி கிடப்பில் போடாமல் உடனடியாக துரிதமாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது பண்ணி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய வேலையை தான் அமலாக்கத்துறை செய்யணும்.
அதை செய்வாங்கங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது. அதுதான் இன்றைக்கி சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலையும் அமலாக்கத்துறை மண்ணள்ளி போட்டுறாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த வழக்கிலையும் திமுகவில் இருக்கக்கூடிய யாரையுமே தண்டிக்க முடியல அப்படின்னா தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. நன்றி.